ஹாய் காய்ஸ், வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, தேங்காய் எக்ஸ்போர்ட் பற்றி தான். நீங்கள் இந்தியாவிலேருந்து வேறு கண்ட்ரியில் துபாயிலையோ இல்லை அரப் கண்ட்ரிஸில் எங்கே இருந்தாலும் அண்ட் அதர் லேண்டுக்குமே இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. நீங்கள் உங்கள் யூஸ் பண்ணுற தேங்காய் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் எதுவும் ப்ரொடக்ஷனே கிடையாது. இந்தியா, பிலிப்பைன்ஸு, வியட்நாமு, மலேசியா இங்கே இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்படி இன்றைக்கி நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. எங்கன்னா துபாய் கண்ட்ரிக்கு தான். அதுவும் தேங்காய் எத்தனை டன்? அது 28 டன் ஆஃப் கோகோனட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் நம்ம பொள்ளாச்சியில் இருந்து. இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணி பொள்ளாச்சி தோட்டத்துலேருந்து தேங்காய் கலெக்ட் பண்ணி பேக் பண்ணி அதை கண்டெய்னர் மூலயமா தூத்துக்குடி அனுப்பிவிட்டு அங்கே துபாய்க்கு போவோம். இந்த வீடியோவில் என்ன எங்களுக்கு ஒரு மெயின் டாஸ்க்னால், இதோடைய டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. வெறும் 2 டேஸ்லேயே வந்து எங்களுக்கு வந்து டைம் தான் கொடுத்துட்டாங்க பேக் பண்ணி லோட் பண்ணணும். யூஸ்வலாக வந்து ஒரு 28 டன் ஆஃப் கோகோனட் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 டேஸாவது ஆகும். ஆனால் எங்களுக்கு வந்து 2 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெசல் ரொம்ப ஷார்ட் டைம். அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் எடுத்த உடனே எல்லா தோட்டத்துக்கும் ஃபோன் பண்ணி எவ்வளோ தேங்காய் இருக்குது, எவ்வளோ லேபர்ஸ் தேவைப்படும் அதெல்லாம் சொல்லி அரேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து காயை வந்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டோம். ஸோ நாளைக்கு மார்னிங் என்ன பண்ணுவோம், 6 மணிலேருந்து ஒரு 3 மணிக்குள்ளே அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 to 5 ஃபார்ம்லேருந்து தேங்காய் கலெக்ட் பண்ணி ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் வந்து நாளைக்கு 7 மணிக்குள்ளெலாம் வந்து ஒரு இடத்துக்கு வேறு கொண்டு வந்துடும். அங்கே அப்புறம் பேக்கிங் ஸ்டார்ட் ஆகும். பேக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஹவர்ஸ் போயிடும். மினிமம் 8 ஹவர்ஸ் ஆகும். அப்போ விடிய காலம் லோட் பண்ணுவோம். விடிய காலில் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு வண்டி இங்கேருந்து கிளம்புனா ஈவினிங் போல், மறுநாள் ஈவினிங் போல் வந்து தூத்துக்குடி போயிடும். அங்கே வந்து ஸ்டஃப் பண்ணிட்டு மறுநாள் விடிய காலில் வந்து வெசல். ஸோ ரொம்ப ஷார்ட் டைமில் இருக்குது. இந்த ஆர்டரை முடிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேலை. பட் பிளான் பண்ணி போனால் இது ஈஸியாக முடிச்சிடலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எப்படி இந்த ப்ராசஸ்லாம் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி லோடு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு சின்ன ஒரு நாலேஜாக இருக்கும். இப்படி தான் வந்து துபாய் மாதிரி ஒரு கண்ட்ரிக்கெலாம் வந்து தேங்காய் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ட்ராவல் பண்ணி இப்போ கரெக்டாக நம்ம வந்து கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் இருக்கோம். சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இப்போது இங்கேருந்து வந்து நம்ம சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்டை வர சொல்லிட்டாங்க. பக்கத்துலேயே ரவுண்டானுக்கிட்டே வந்து நம்ம ட்ராவல்ஸ் வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இந்த ரவுண்டான்லேருந்து ரைட் கட் பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து போனால் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். அங்கே வந்து நம்ம சப்ளை வெயிட் பண்ண சொன்னாங்க. அவ்வளோதாங்க, பொள்ளாச்சி வந்து இறங்கியாச்சு. ட்ராவல் ரொம்ப 6 ஹவர்ஸ் கிட்ட ஜேர்னி வந்துருச்சு. நமக்கு கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியிருக்கோம். நம்ம சப்ளையர் வந்து நம்மளை வந்து பிக்கப் பண்ண வந்துட்டுருக்காங்க. போயிட்டு ஃபீல்டுக்கு போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் பஸ்ஸை பார்ப்போம். இப்போ நம்ம சப்ளையர் நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நம்ம ஃபார்முக்கே போகிறாங்க. ஃபார்மில் போகும்போது நான் என்ன பேசிகிட்டே போவோம்னா, இது வந்து இன்றைக்கி ஒரு நாள்லேயே வந்து இது ஃபுல்லாக பேக் பண்ணி ஆகணும். அதுக்காக வந்து ப்ரீகாஷனாகவே வந்து எஸ்டர்டே வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அதாவது எத்தனை ஃபார்மில் வந்து காய் எடுக்கணும், எங்கே வந்து எவ்வளோ காய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீகாஷனே பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு போகிறோம். இப்போ மார்னிங் வந்து ஒரு 9 o'clock கிட்டத்தட்ட ஆக போகுது. போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபார்மில் பிளான் பண்ணியிருக்க கோகோனட் இருக்கிறத போகும்போது வந்து இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை பண்ணு, ஃபுல்லாக தேங்காய் மட்டும்தாங்க இருக்குது. வேறு எந்த இதுவே ஃபார்ம் இங்கே வந்து அறுவடை பண்ணல, விவசாயம் பண்ணல, எல்லாமே தேங்காய் மட்டும்தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு வந்துட்டோங்க. ரோட்லேருந்து உள்ளே ஒரு வில்லேஜு. இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து மேற்குத்தொடர்ச்சி மலையிலேருந்து அங்கே ஒரு டேம் இருக்குது, பெரிய டேம் இருக்குது. அங்கேருந்து இந்த வாய்க்கால் வருது. இங்கேவே பார்த்தினாவே தெரியும், நம்ம கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் இங்கே ஃபுல்லாகவே வந்து தேங்காய் தாங்க. இன்னுமே இப்போ இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து தேங்காயோடைய மார்க்கெட் வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகிடுச்சு. அதாவது ஒரு 90% ஆஃப் தேங்காய் இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பொள்ளாச்சிலேருந்து தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. என்ன பேலன்ஸ் வந்து கர்நாடகா, கேரளா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க. ஆனால் மேக்ஸிமம் தமிழ்நாடு தான் வந்து தேங்காய் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அதிகம். அதனால் இங்கே பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே இந்த கொங்கு நாட்டு பொள்ளாச்சியில் வந்து எல்லாருமே பணக்காரங்க தான் வந்து எல்லாம் இவ்வளோ ஃபார்ம்ஸ் இருக்கிறதால. இப்போ இப்படிதாங்க ஃபஸ்ட்டு ஃபார்ம் நமக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ஏக்கர் கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபார்ம் இருக்குது. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து காய் வந்து பறித்து ஒரு 60 நாள் காயை பறித்து ஒரு 20 நாள் 30 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் அவங்க காயப்படுவாங்க. ஒரு மூட்டாக கும்பலாக போட்டு காய போட்டு அதுக்கப்புறம் தான் விற்பாங்க. ஏன்னா பச்சையாகவே ஏற்றினா வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு செட் ஆகாது. இப்போ நாங்கள் ஏற்ற போது பிஸ்கெட் டைப்பு, அதாவது ஒரு 30 நாள் காய் காய்ஞ்சி அறுவடை பண்ணி ஒரு 30 நாளில் இது பண்ண காயை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து
பக்கத்தில் பாருங்கள், இங்கே உரிச்சு வச்சுருக்காங்கல்ல, இந்த மாதிரி கும்பலாக இருக்கிறத உரிப்பாங்க லேபர்ஸு. இப்போ இங்கே இந்த ஃபார்மில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டைப்பாக இந்த மாதிரி இன்னும் 2 இடத்துல பிரிச்சுட்டு உரிச்சிட்ருக்காங்க. அதை அடுத்தடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இதுதான் பிஸ்கெட் டைப்பு. ரொம்பவும் பச்சையும் இல்லாமல் ரொம்பவும் கருப்பு, இந்த மாதிரி பிளாக் கலராக இல்லாமல் நடுத்தரமாக இருக்கிற காய். இப்போ இதை தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பொள்ளாச்சி ஜோனில் என்ன ஒரு ப்ளஸ்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஆவரேஜாகவே வந்து ஒரு காய் வந்து 400 கிராமுக்கு மேலே வரும். அதிகமாக பெரும்பாலுமாக 400 கிராமுக்கு 450 கிராமுக்கு மேலே வரும். இப்போ எக்ஸ்போர்ட்டோடைய ஸ்பெக்குமே அதான் துபாய்க்கு. ஏன்னா 20 பீஸ் ஆஃப் கோகோனட் வந்து நமக்கு வந்து 12லேருந்து 13 கிலோ வந்து வர மாதிரி தான் வந்து ஸ்பெக் இருக்குது துபாய்க்கு. அப்படின்றவும் மற்ற ஜோன், சேலம் ஜோன்லாம் நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அந்த ரேஞ்ச் கிடைக்காது. இந்த மாதிரி சேலம் இங்கே பொள்ளாச்சியில் இருக்குது. இதை விட்டால் வந்து நமக்கு வந்து அங்கே பட்டுக்கோட்டை பேரவூர் சைட்லேயும் சேம் இதே அளவுக்கு பெரிய சைஸ் காய் கிடைக்குது. பார்த்தீங்களா ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படிங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த 2-3 இடத்துல கொஞ்சம் சஜஷன் கேட்டோம். இந்த மாதிரிலாம் இன்னும் பண்ணலாம், இங்கே எப்படி ரேட் கொஞ்சம் கம்மியாகும், எப்போ மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க கூட நல்லா பேசிவிட்டு தென் அங்கேருந்து அப்படியே நம்ம செகண்ட் ஃபார்முக்கு போயாச்சுங்க. இப்போ அந்த ஃபார்மில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5லேருந்து 6 டன்னு காய் வரும். இப்போ இந்த ஃபார்முக்கு போகிறோம். இங்கேயும் சேம் அதே மாதிரி ஒரு 6 டன் காய் வரைக்கும் இந்த ஃபார்மில் வரும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து சேம் ஒரு 6 டன் 7 டன் காய் வரும்ல. இப்போ என்னன்னா இங்கேயே நாங்கள் எதையும் பேக் பண்ண மாட்டோம். இப்போ ஒரு 3-4 ஃபார்ம் நம்ம ரெடி பண்ணுறோன்னா ஒரு ஃபார்ம்லேயும் ஒரு 6 டன்னு 7 டன்னு 5 டன்னு அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு தோட்டத்துலேயும் கிடைக்கும். அந்த காய் எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுவோம். எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அங்கே தான் வச்சு நம்ம ஃபுல்லாகவே வந்து பேக் பண்ணுறது. ஏன்னா ஒரு இடத்துக்கு வந்து நம்ம உரிச்சி பேக் பண்ணுறதுக்குன்றது வந்து ரொம்ப டிலே ஆகிடும். இப்போ என்னென்னா, இப்போ இங்கே பார்த்தீங்களா, இப்போ இங்கே வந்து இப்போ ஒரு மணி, இப்போ 11 மணி, இந்த பேலன்ஸ்லாம் உரிக்கிறதுக்கு ஒரு 3-4 மணி ஆகிடும். இங்கேருந்து நம்ம பிளேஸ்க்கு போகிறதுக்கு 1 ஹவர் ஆகும். ஒரு 5 மணிக்கு வரும் நமக்கு எல்லா காயுமே வந்து. அப்படி வரும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து, வேலை ரொம்ப அதிகமாகும். ஏன்னா டைம் அதிகமாகும். இங்கே வந்துட்டு இது பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு ஃபார்ம் போய் பேக் பண்ணிவிட்டு அப்படி ரொம்ப வந்து அதிகமாகும். அதனால என்ன பண்ணுவோன்னா, எல்லா ஃபார்ம்லேயும் காயை உரித்து அங்கே கொண்டு போய் நாங்கள் வந்து ஒன்றா சேர்த்து மொத்தமாக பேக் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து அடுத்த ஃபீல்டுக்கு நாங்கள் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி நாங்கள் வரத்துக்குள்ளே, ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, சாப்பிட்டு ஒரு 3 மணிக்கு வரத்துக்குள்ளே வந்து முக்கால்வாசியான காய் எல்லாமே உரிச்சிட்டு ஏற்றிட்டுருக்காங்க காய் இப்போது. இப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கே சேம் ஒரு 7 டன் காய் கிட்டத்தட்ட வந்து தேங்காய் வந்து இங்கே வந்து உரிச்சு வச்சுருப்பாங்க. இதை லோட் பண்ணிவிட்டு தென் லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் இருக்குது. அது கரெக்டாக வந்து முதுமலை மலை அடிவாரம், அந்த ஐடியா சும்மா சூப்பராக இருக்கும். அடுத்து அங்கே தான் போக போகிறோம். அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது கிரேடிங் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கேயே பண்ணுவாங்க. முக்கால்வாசி இங்கேயே கிரேடிங் பண்ணுவாங்க. எதுனா இங்கேயும் கிரேடிங் பண்ணுவாங்க, பேக்கிங் பண்ணும்போது கிரேடிங் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 காய் வந்து இப்போ தூக்கி போடுறாங்களா, லேபர்ஸ் தூக்கி போடுறாங்களா, இங்கேயே வந்து தட்டி பார்ப்பாங்க. 2 தட்டி பார்ப்பாங்க. அது வந்து இப்போ பாருங்களேன், 2 வந்து தட்டி பார்ப்பாங்க. தட்டி பார்த்துட்டு சவுண்டு ஒழுங்காக கேட்கலன்னா அதை வந்து டேமேஜ் தூக்கி போட்டுருவாங்க. சவுண்டு கேட்டுச்சுன்னா ஓகே நல்ல தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேலே ஃபுல்லாக ஏற்றி விட்ருவாங்க. ஆனால் இதே மாதிரி தான் பேக்கிங் பண்ணும்போது டபுள் டைம் வந்து செக்ரிகேட் ஆகும். அதனால் வந்து அதிகமான டேமேஜ் படுற காய் வந்து இங்கேயே வந்து ஒதுக்கப்படும். இப்போ இங்கே ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காய் எல்லாமே வந்து விவசாயியோட காய் தான். வந்து இங்கே இருக்க ஒரு வியாபாரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு செட் ஆஃப் ப்ரைஸ் பேசிவிட்டு நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் ப்ரைஸில் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது இங்கே இந்த தோப்பில் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து, இங்கே ஒரு 30 கிலோ, 30 கிலோங்கிற ஒரு 100 பீஸு, ஒரு 100 பீஸ், ஒரு 150 பீஸ் மட்டும் காய் வந்து என்ன ஆகிடுச்சு, டேமேஜ், சின்னது, ரொம்ப சின்னது, உடஞ்சது. அந்த காயெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து விவசாயி வந்து எடுத்து உடச்சி தேங்காய் பருப்பாக ஆக்கி அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த காட்டுக்கார் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு. அதையும் எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா ஏற்றின எல்லா காயும் ஃபுல்லாக இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. நம்மளுமே சேம் அதே பிரச்சனை தான் வரும். எப்போயுமே செக்ரிகேட் பண்ணும்போது 150 காயெல்லாம் வந்து டேமேஜஸ்லாம் வரும். அது எல்லாமே அவங்களும் எடுத்துக்கிட்டு அவங்க உடச்சி அவங்க பருப்பாக மாற்றி இது பண்ணிப்பாங்க. பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் யாராவது வியாபாரி உங்கள்கிட்ட வாங்க வந்தேன் அப்படின்ட்டு. மலை கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக மாமரம்,
ஃபுல்லாக தென்னை மரம், இதுக்கு ஃபுல்லாக மலை மட்டும்தான். அதுக்கப்புறம் வீடே கிடையாது. இதை சூப்பர் ஏரியா இது ஏரியா. இதை இன்ன வரைக்கும் எடுத்ததுலேயே வந்து இங்கே தான் வந்து காய் ரொம்ப அதிகம். பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 10 டன் கிட்டத்தட்ட காய் இங்கேயே இருக்கும். ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே உரிச்சு போட்டிருக்காங்களா, அப்புறம் அங்கே பாருங்கள் ரைட் சைடில் அங்கே கொஞ்சம் உரிச்சு போட்டிருக்காங்க பாருங்கள். இன்னும் லெஃப்ட் சைடு இன்னும் ரைட் சைடில் தூரம் லென்த்தாக உரிச்சு போட்டுகிட்டே இருந்தாங்க காய். நம்மளாம் அங்கே போய் கிட்ட போயிட்டு எடுக்க முடியல. எண்டு வரைக்கும் இன்னும் காய் இருந்துச்சு. பக்கத்தில் நிறைய காய் வச்சுருந்தாங்க இந்த ஃபீல்டில். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு மணி 5 மணி ஆயிடுச்சு இங்கேவே. இப்போ இன்னும் வண்டி வந்துட்டுருக்கு. இதை ஏற்றிட்டு போகிறதுக்கு எப்படி இங்கே கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு 7 மணி ஆகிடும். இது எல்லாமே வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக பேக்கிங். எல்லாமே பெருசு தான். எல்லாமே ஒரு 450 கிராம் 500 கிராம் கம்மி இல்லாமல் காய் இந்த பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் கிடையாது. அதனால தான் தேங்காய்னாலே பொள்ளாச்சி பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டாகவே மாற்றிட்டாங்க பொள்ளாச்சி சைடு. இது பாருங்கள், அங்கேயும் கொஞ்சம் காய் இருக்குங்களா. அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக மாந்தோப்பு. இந்த படத்தில் பார்க்குற மாதிரி சின்ன கவுண்டர் படத்தில் நிறைய பேர் இந்த மா விஜயகாந்த் படத்தில் நிறைய படத்தில் பார்க்கும்போதெல்லாம் இந்த மாந்தோப்புக்குள்ளே போவாங்க, தென்னந்தோப்புக்குள்ளே போவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே அதே மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. மாந்தோப்பு இருக்குது, இது தென்னந்தோப்பு இருக்குது, அப்படியே எல்லாம் இயற்கையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே சூப்பராக இருந்தது இடமே ஃபுல்லாகவே. அப்புறம் அந்த காய் ஏற்ற லேபர் வந்துட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. ஏன்னா பேக்கிங்கில் வந்து ஏன்னா காலைல ஏற்றின காய் எப்பயும் வந்து நம்ம ஃபேர் ஹவுஸ்க்கு வந்துருச்சு. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். சரி அங்கே போயிட்டு எப்படி வந்து பேக்கிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சில 3ஆவதாக எடுத்துகிற ஃபார்மில் காய், இந்த காய் இது வந்துருச்சு. இப்போ 4ஆவது ஃபார்ம் வந்துட்டுருக்கு. அது இன்னும் ஒரு 1 hour ஆகும் வரத்துக்கு. இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஏற்றின வண்டி அங்கே பேக் பண்ணி லோடும் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ அடுத்த வண்டி இது இப்போ இறக்கி இதை கிரேடிங் பண்ணி இப்போ இதையும் பேக் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஒரு பேக்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 25 பீஸ் போடணும். இப்போ எப்படியா 25 பீஸ் போடுவாங்க. அது வந்து நமக்கு வந்து 12லேருந்து 13 கிலோ இருக்கணும். சப்போஸ் 14 கிலோ வந்துச்சுன்னா ஒரு 2 காய் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி சைஸ் சின்ன காயை போடுவாங்க. இல்லை சாரி 14 கிலோனா வந்து ஆமாம், இதே 10 கிலோ வந்துச்சுன்னா சின்ன காயெல்லாம் பார்த்து பொறுக்கி எடுத்துகிட்டு பெரிய காயை வந்து தேடி கண்டுபிடிச்சி சரி இப்படி உள்ளே போடுவாங்க. ஆனால் இந்த பேக்கிங் அப்படி தான். இதில் வந்து இதோடைய கண்டிஷனே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்குக்கு வந்து 25 பீஸ் வந்து கோகோனட் இருக்கணும். 25 பீஸ் அது வந்து கம்மியாக இருக்குங்களா, அதனால் எடுத்துகிட்டு போய்ட்டு திரும்பி வேறு சின்ன காயை எடுத்து பொறுக்கி போட்டு பேலன்ஸ் வந்து எடுத்து போட்டுருவாங்க. இப்போ இது வந்து தைக்கிற ப்ராசஸ். இதில் ஒன்று நம்மளாம் வந்து கையில் தைச்சா வந்து என்றைக்கு நம்ம தைச்சி முடிக்கணும். அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிஷினோடைய பேக்கிங் தான். நம்ம இந்த அரிசிலாம் தைப்பாங்களா ரைஸ் மில்லில், அந்த மாதிரி ஒரு மிஷின் இவங்க வச்சுருக்காங்க. அதை த்ரெட்டு யூஸ் பண்ணி அப்படியே இவங்க லைனாக அப்போ அவங்க பிடிக்கிறவங்க அப்படி இங்கேருந்து கொண்டு வந்து வச்சு லைனாக அப்படியே அவங்க தைச்சிக்கிட்டே போவாங்க. தைச்சி முடிச்சோன்னே கத்தி எடுத்து 1 by 1 சிங்கிள் அந்த ஜாயிண்ட்டை வந்து கட் பண்ணி விட்ருவாங்க. தென் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பாதி முடிச்சாச்சுங்க. ஏன்னா வந்து பாதி தேங்காய் வந்து பேக் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். பேலன்ஸை தச்சு லோடே பண்ணியாச்சு. அதனால் இப்போ வந்து இடம் இங்கே கொஞ்சம் கம்மி. அதனால் வந்து பேக்கிங் பண்ணி தைச்சதை கும்பலாக ஆக்கி நான் பேலன்ஸ் இன்னும் ஒரு 30% தான் தேங்காய் வந்து பேக் பண்ண வேண்டியது இருக்குது. அதை பண்ணுறதுக்கு இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ தைச்சதை 1 by 1 தூக்கி மேலே போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸை வந்து வச்சு இங்கே இடம் வச்சுக்கலாம். ஆனால் அதை வந்து தூக்கி வந்து மேலே போட்டுருந்தாங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. இப்போ அதையும் தச்சாச்சு, ஒரு ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் லோட் பண்ணுறான். இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு ஒரு 2 மணி ஆகும். இப்போ கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ லோடிங் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 1 hour ஒரு 1.5 hour ஆகும் நமக்கு லோடிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒன்று ஏற்றி இதை அட்டி போட்டு மேலே படுதா போட்டு கட்டுறதுக்கு சாலிடாக இன்னும் 2 hours ஆகும் நமக்கு.
இப்போ இன்னும் இங்கே ஒரு 1000 பேக்ஸ்க்கு சாரி ஒரு 300 பேக்ஸ் கிட்டத்தட்ட இங்கே இருக்கும். இந்த பேக்கும் போட்டோன்னே ஏன்னா வண்டி எங்கள் லாங்கில் இருந்துச்சு, அந்த பேக்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ கிட்ட வந்து இந்த பேக்ஸும் ஏற்ற போகிறாங்க. இப்போ ஏற்றி முடித்த உடனே அவ்வளோதான், படுதா போட்டு இங்கேருந்து கிளம்பிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு லாட் எல்லாம் ஃபஸ்ட்டு இங்கே பேக் பண்ணோம். ஏன்னா வேறு ஸ்கூல்லேயே பேக் பண்ணோம். நாங்கள் வெளியே பிடிச்சது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் மேலே லோட் பண்ணியாச்சு. இது லாஸ்ட்டாக இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேக்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும். சாரி 500 பேக்ஸ் இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு 300 ப்ளஸ் ஒரு பேக்ஸ் இருக்கும். இது ஏற்றுனா ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு இந்த பேக்ஸ் எல்லாமே. ஏன்னா அங்கேருந்து பாதி இடம் காலி பண்ணிட்டு தான் அந்த வண்டியை திரும்பி பேக்கில் கிட்ட இந்த பேக் பண்ண கிட்ட கொண்டு வந்து இங்கேருந்து ஏற்றிட்டு இருக்கோம் காயை. அவ்வளோதாங்க, ஃபைனலாக முடிச்சிச்சு. டிரைவர் நாங்கள் ஒர்க் பண்ணஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, அது எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது போகும்போது கீழே விழுவோம், ஆல்ரெடி கவர் போட்டு கட்டியாச்சு உள்ள, ஏன்னா கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு படுதாவும் போட்டுட்டு நமக்கு வந்து தூத்துக்குடி இது போயிடுங்க. இது மார்னிங், இது சாரி மார்னிங் இல்லை, இது மணி இப்போ கரெக்டாக ஒரு 4 மணி 5 மணி ஆகுது. இப்போது ஹைவே போகிறதுக்கு ஒரு 6 மணி ஆகினாலும் ஒரு 8 ஹவர்ஸ் ட்ராவல். ஈவினிங்லாம் போயிடும். ஈவினிங் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நாளைக்கு நைட்டு வந்து சேல் இருக்குது ஷிப்பு.